கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நமத்திலே விசேஷித்த விருந்தினராய் வந்திருக்கிற அன்பு சகோதரர் ரமேஷ் கண்ணா அவர்களை சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே நம்ம எல்லா கரங்களை தட்டி நம்ம வாழ்த்துவோமே, வரவேற்கிறோம். இந்த நாளிலே இயேசு அவருக்கு என்ன செய்தார், இயேசு அவருடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகளை செய்தார், எப்படி அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி, ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல. சினிமா துறையிலே பலப்பட்ட நபர்கள், பலவிதமான ஆட்கள், பலவிதமான காரியங்கள். ஆனால் அதன் மத்தியிலே இயேசுவுக்கு அவர் எப்படி சாட்சியாக இருக்கிறார், இயேசு எப்படி அவரை நேசித்தார், இவர் எப்படி இயேசுவை நேசிக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் இன்னும் நம்ம கிறிஸ்துவிலே இயேசுவிலே பலப்படுவதற்கு நல்லா இருக்கும். ஆகவே இன்றைக்கி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அன்பு சகோதரர் ரமேஷ் கண்ணா அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். தொடர்ந்து அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் தொடர்ந்து நம்மோடு கூட அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருவள்ளூரில் ஐயா ஃபோன் பண்ணார், பின்னி ஐயா. நான் எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஃபோன் பண்ணி திருவள்ளூர் சர்ச் இருக்குது சார், ஒரு சின்ன சர்ச்சு ஷாலம் சர்ச்சு வச்சுருக்கிறேன், அதுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன சர்ச் இருக்கும் அப்படின்னு வந்தால் இது அரண்மனை மாதிரி இருக்குது, பேலஸ் மாதிரி இருக்குது. நான் சென்னையில் நிறைய சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இது மாதிரி பேலஸ் மாதிரி சர்ச்சு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலேயே அவருடைய ஃபாதர் தான் அதுக்கு முக்கியமான காரணம், மதர். அவங்களுக்கு நான் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை எப்பவுமே ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் வீடு ஜெப வீடு எனப்படும், அப்படி ஆயிடுச்சு. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிரமிப்பே மனசு விட்டு போகல, அதே பார்த்துட்டு இருக்கு. எப்படி வச்சுருக்காங்க பாரு. உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்லாம். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஃபின்னி குடும்பம், அவங்க ஒய்ஃப், எல்லா பசங்க, யோனத்தான், பொண்ணு பேர்னா ட்ரியோனா, எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான இருக்குது. நான் சாட்சி தான் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய செய்தி சொல்கிறது வரல. சாட்சின்னா என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே சாட்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சாட்சி தான், ஒவ்வொரு தடவையும் சாட்சி தான் எனக்கு. அது மாதிரி சின்ன வயசுலேருந்து எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன்றதுக்கு ஒரு சின்ன பயணம். சீக்கிரம் முடிச்சிடுவோம், பயப்படாதீங்க, லேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால், எங்கள் அம்மா கேரளா சிரியன் கிறிஸ்டின் கேர்ள். கேரளாவில் சிரியன் கிறிஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அது எங்கள் அம்மா. அவங்க பேர் சாராள், அக்கா பேர் அன்னம்மாள், அடுத்து மார்த்தாள், அப்புறம் ராகேல். 4 அக்கா தங்கச்சிங்க. அதில் பெரியவங்களுக்கு அங்கே கல்யாணம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் 13 வயசு. அவங்க சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. வரும்போது அவங்க வரல, 2 தங்கச்சியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூட. இங்கே சினிமாவில் ட்ரை பண்ணுறாங்க நடிக்கிறதுக்காக. ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸ். அதில் எங்கள் அம்மா ஆடிருக்காங்க, சித்தி ஆடி இருக்கிறாங்க. அப்புறம் சக்கரதாரி ஒரு படம் நீங்கள் பார்க்கலாம். வி நாகையா, அந்த பாண்டரங்கன் பக்தர், அவர் குழந்தை ஒன்று வளர்ப்பார். அந்த குழந்தை எங்கள் அண்ணன் பிரேமராஜ் பேர். புஷ்பவல்லி தெரியுங்களா, ஜெமினிகேஷன் ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடு குழந்தைய நடிப்பாங்க. அவர் பக்தியிலேயே சேத்துல போட்டு குழந்தைய சாவடிச்சிடுவார், அப்படி இருக்காத. அப்புறம் சதுரங்கம்னு ஒரு படம் என் தங்கச்சி சின்ன வயசில் குழந்தைய நடிச்சிருக்கு. இப்படி நிறைய பண்ணுவாங்க, நடிப்பாங்க, போவாங்க. அப்புறம் பத்மினி ராகினிலாம் வச்சு ட்ராமாலாம் போடுவாங்க. அப்புறம் சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகைக்கு விடுவாங்க. அப்போல்லாம் இப்போ இந்த மாதிரி வினில் பிரிண்டிங் கிடையாது. சீன் செட்டு வரையணும். ஒரு சீன் வரையுதுன்னா 1 மாதம் ஆகும், அது காஞ்சி பெயிண்ட் பண்ணி படுதா பண்ணுறதுக்கு. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 கிரவுண்டில் எக்கச்சக்கமாக சீன் செட் சேர்த்து வாடகை விடுவாங்க நாடகங்களுக்கு, நடன குழுக்கெல்லாம். அப்போ ஆர்எஸ் மனோகர் நாடக காவலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு சீன் செட்லாம் வாடகை கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையன் ஓனம் நடிக்கிறதுக்குன்னும் போது எனக்கு அப்போ ஒரு 6 வயசு. என்னை கொண்டு போய் விட்டாங்க மன்னர் பாயத்தில். நான் சேர்ந்துட்டேன். ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 8 வயசுக்குள்ளே, 8-9 வயசுக்குள்ளே, 4 வருஷம் வச்சுங்களேன், 10 வயசு வச்சுங்களேன், அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா நடிச்சிட்டேன் நான். அந்த 1000 ட்ராமா நடிக்கும்போது ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன்.
பாவேந்தர் பாரதிதாசன்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். இப்படி அதனால் எங்கள் அம்மா அது ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணது யாருன்னா ஒரு இந்து, அது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் தமிழகத்துக்கு முதல் பெண் முதல்வர் யார் தெரியுமா? ஜானகி அம்மா, கரெக்ட். அவங்க பேர் VN ஜானகி. வீன்னா வைக்கம் ஊர், என்னன்னா நாராயணி, அம்மா பேர் ஜானகி, VN ஜானகி. ஏன் அம்மா பேர் எல்லாம் அப்பா பேர் தான் சொல்லி வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அம்மாவுக்கு தான் ப்ரெஃபரன்ஸு, தாய் மாமனுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ். எங்கள் அப்பா தான் தாய் மாமன் VN ஜானகிக்கு. எங்கள் அப்பாவோட ஒரே அக்கா பொண்ணு VN ஜானகி. அப்போது அவங்க கேரளாலேருந்து நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் கும்பகோணம் வந்தாங்க, ட்ராமா பண்ணாங்க, இன்னும் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போது நாராயணி, அது எங்கள் அப்பா நாராயணன், எல்லாம் ஒரே நாராயணனாக தான் இருக்கும் வாழ்க்கை பார்க்குறதுக்கு. அங்கே கூப்பிட்றாங்க, டேய் இந்த மாதிரி பொண்ணு ஆசைப்பட்றாளா சினிமா நடிக்கணும்னு, நீ எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, எங்கள் அப்பா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து கும்பகோணத்துலேருந்து ஜானகி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து நடிகையாக்கி பெரிய டாப் ஸ்டார் ஆக்கிட்டார். அப்போ 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி வரும்போதெல்லாம் அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். அப்போல்லாம் கிட்டத்தட்ட 50,000 ரூபா சம்பளம் அவங்களுக்கு. இப்போல்லாம் அது 50 கோடிக்கு 5 கோடிக்கு எவ்வளோ வேணால் சொல்லலாம், அவ்வளோ வேல்யூ. அப்போது அவங்கள வச்சு தான் படமே, அவங்க தான் மெயின். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணினா சிந்தாமணி VN ஜானகி தான். அப்படி அப்போ எம்ஜிஆர் சின்ன சின்ன வேஷம் நடிக்கிறார். சும்மா ஒரு சீன் வருவார், 2 சீன் வருவார். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படி ஒரே சீன் வந்துட்டு போவார். அவர் VN ஜானகியை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், கிடையாது, அவர் டாப் ஸ்டார், நீ ஒரு சீன் தான் நடிச்சிட்டு இருக்கிற, நீ வந்து பணத்துக்காக தான் VN ஜானகி கல்யாணம் ஆசைப்படுற, அதனால் பண்ண மாட்டேன்ட்டார். இல்லைங்க, நான் உண்மையாக நேசிக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் எம்ஜிஆருக்கு எங்கள் அப்பாவுக்கு. எவ்வளோ சொல்லி கேட்கணும். எங்கள் அப்பா என்ன பண்ணார், கேஸ் போட்டார் எம்ஜிஆர் மேலே. கேஸ் போட்டு அவர் எங்கள் அப்பா கோர்ட்டில் வாதாடுவார். நல்ல படித்த மனுஷன், ஏன்னா அவர் தான் கார்டியன், பெரிய வேலையிலேருந்து அவர் அது ரிசைன்மெண்ட் வந்து இந்த VN ஜானகி நடிகாக்கினார். கேஸ் போட்டு எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சிட்டார். அப்போ என்னாச்சு, VN ஜானகி எம்ஜிஆருக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் 1962 வரைக்கும் கணவன் மனைவின்ற அங்கீகாரமே கொடுக்கல. அவங்க வாழ்ந்தாங்களோட அவங்களுக்கு பவர் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அவங்க. அப்படி கேஸில் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் கேஸில் தோத்துட்டார். எம்ஜிஆர் தோற்ற ஒரே கேஸ் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் தோத்தார், வேறு எங்கேயுமே அவர் தோக்கலை. ஆனால் எம்ஜிஆர் கேஸில் தோத்துட்டாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சிட்டாரு, வாழ்க்கையில் தோத்துட்டார். அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, அப்படிப்பட்டவர் தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா இந்து ஆச்சே, அதனால் அவங்க இந்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து அப்படியே ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே தண்ணியில் ஊற்றுவாங்க, தப்பு ஊற்றுவாங்க. அதுக்கு பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்து ஊற்றிட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே நடந்து போவாங்க ஈரப்புடவையோட போய் அங்கே சாமியெல்லாம் சுற்றி வந்து இந்த கிரகம்லாம் சுற்றி எல்லாம் சாமியெல்லாம் பாட்டு வர்றதுக்குள்ளே புடவை காஞ்சிரும். அந்த அளவுக்கு அந்த ஈரத்தோட. அப்போ ஈரத்தோட புடவை தான் என்னென்னா உடம்புக்கு, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க போகிறது கூட பத்தாதுன்னு சின்ன வயசுக்கு எனக்கும் ஒரு தள்ள தண்ணி ஊற்றி என்னையும் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் அப்போ நீங்கள் போகிறீங்க ஓகே, என்னை எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க இப்போது அப்படின்னு. டேய் வா, அந்த மரியாதை சாமியை கும்பிட விடணும். என்னடா வம்பா போச்சுன்னு கூட போவேன். போனால் எங்கே என்னமோ சாமி நிறைய இருக்கும். சரி, சுண்டல்னு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்காக அது போயிடுறது ஜாலியாக. அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்படியே நடக்குது வாழ்க்கை. அப்போ எங்கள் பெரியம்மா ஒரு தடவை கேரளாலேருந்து வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் வந்து சினிமாவில் வரணும் ஆசைப்பட்டுருக்கிறேன், நான் நாடகம் நடத்துகிறேன், சீன் செட்டு வரைஞ்சி வாடகைக்கு விட்றேன். பத்மினி ராகினி கேள்விப்பட்டிருப்பேன், தில்லா நம்பாள் அவங்க தங்கையை வச்சு ட்ராமாலாம் இங்கே மெட்ராஸில் போட்டிருக்கோம். அப்படி நிறைய பாம்பே போய் நடனக்குழு நடத்துகிறேன் அப்படி நிறைய சொல்கிறாங்க. சரி, என்ன ஆச்சு? ஆனால் பெருசாக சினிமாவில் வர முடியல. அதுக்கு நீ என்ன பண்ண? அதுக்கு தான் நான் பிள்ளையார் கோயிலுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன், ஐயப்ப பூஜை பண்ணுறேன், யாகம் நடத்துகிறேன், எல்லாம் பண்ணி வந்துச்சா? அதான் வரலையே, அதான் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் ஒன்றும் தேவன் உண்மையான தேவனே கிடையாது. உண்மையான தேவன் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, வேறு யாரும் கொடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் எனக்கு 6 வயசு 7 வயசு எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, நான் கேட்டுன்னு இருக்கேன். என்ன புதுசாக சொல்கிறாங்க ஜீசஸ் அப்படி சொல்லி யோசிச்சுன்னுக்கிறேன். அப்போது எங்கள் அம்மா என்ன யோசிக்கிறாங்க, நம்ம வந்து கிறிஸ்டின் கேளாக இருந்துட்டு அவங்க பண்ணக்கூட ஒரே தவறு, அருவருப்பானது என்னது? கர்த்தருக்கு அருவருப்பானது விக்கிரக ஆராதனை.
அதை மட்டும் பண்ணவே கூடாது. அது எங்கள் அம்மா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சோற்றானிக்கிற பகவதி அப்படியே பயங்கரமாக காளியெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் கும்பிட்டு வருவாங்க. எனக்கு இப்போ சாமியை பார்த்து எனக்கு பயமாக இருக்கும். அப்படிலாம் இருக்குது சாமி, எல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். அப்போது எங்கள் அம்மா சொன்னோன்னே இது எங்கள் அம்மா உடனே யோசிச்சு, சரி நம்ம பண்ணுற தப்பு தான் சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டம் நடக்கப்பெல்லாம் சென்னையில் பனகல் பார்க்கு இந்த மவுண்ட் ரோடு மூர் மார்க்கெட் கிட்ட பிஷப் நியூ பிகின் வந்து பேசுவார். அங்கே பனகல் பார்க்கிட்ட நடராஜ மொழியார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அக்கார்டியன் வாசித்து பாடுவார் சூப்பராக. அதுக்கு போவோம். அப்போ என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் அப்படியே கேட்பேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய பாடல்கள்லாம் என் மனசில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சு தான் இருக்கும். ஆனாலும் வருவாங்க. ஒரு வாரம் நடக்கும் சுவிசேஷ கூட்டம் முடிஞ்சு மறுநாள் காலைல பார்த்தா தலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க. முடிஞ்சு போச்சு அந்த ஒரு வாரம். அது முடிஞ்சு வச்சு என்னடா இது மறுபடியும் அதே மாதிரி இப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் வாழக்கூடாது. ஒரே தேவன், உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும். வேறு யாரையும் வணங்கக்கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் உண்மையான தேவன். அதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் சொல்கிறேன் நான். அப்போ மறுபடியும் எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க. ஒரு முறை நாங்கள் பாம்பேயில் போய் நடன நாடகம் பெருசாக மராத்தா மந்துன்னு பெரிய ஸ்டேஜ் அங்கே பாம்பேயில் அங்கே நடத்திட்டு வரோம். வந்து பார்த்தா அந்த 5 ஏக்கர் இடத்துல உள்ள 5 கிரவுண்ட் இடத்துல இருக்கிற சீன் செட்டு அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. டோட்டலாக ஒரு பிடி சாம்பல், வெறும் சாம்பல், ஒன்றுமே இல்லை, பெருக்கினா கூட சாம்பல் கிடையாது. அவ்வளோ அப்படியே போயிடுச்சு, பொசுங்கி போச்சு, வீடோடு எரிஞ்சு போச்சு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே ஒன்றுமே புரியல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போவே அது கிட்டத்தட்ட 5 லட்சம், இப்போ கிட்டத்தட்ட 50 லட்சம், 5 கோடி கூட இருக்கலாம் வேல்யூ. அப்படியே எங்கள் அம்மா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் போச்சு. 1962 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு வெறும் 32 வயசு தான், ரொம்ப சின்ன வயசு. எனக்கு அப்போது 8 வயசு என்னமோ. எங்கள் அம்மாவோட முகம் கூட எனக்கு ஞாபகம் கிடையாது, இப்போவும் ஞாபகம் கிடையாது. ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, வெயிட்டாக இருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அம்மாவும் இறந்துட்டாங்க, விஎன் ஜானி கூப்பிட்டு வந்து இவ்வளோலாம் பெருசாக்கணும், அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்ன பண்ணார், அவர் போட்டு சரக்கு அடிச்சுக்கின்னு ஜாலியாக வாழ்க்கையை தாழ்ந்தோணித்தனமாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நான், என் தங்கச்சி, என் தம்பி, அண்ணன், எங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது. கோடம்பாக்கத்தில் அவ்வளோ வசதியாக வாழ்ந்துருந்தோம். அவ்வளோ பெரிய 5 கிரவுண்டில் சீன் செட்டு வரைஞ்சி வாடகைக்கு விட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது. எல்லாம் ரோட்டில் திரிஞ்சு நிற்போம். நான் அக்கா சித்தி வீட்டுக்கு போனேன், என் தங்கச்சி பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவா. நான் பெரியம்மா வீட்டுக்கு போனேன், என் தங்கச்சி சித்தி வீட்டுக்கு வந்துடுவா. இப்படி நாங்கள் ஷிஃப்டிங் அடிச்சிட்ருப்போம். வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கெல்லாம் வீடே கிடையாது. அப்படி வாழ்ந்துருந்தோம் நாங்கள்லாம். உதாரணம் சொல்லப்போனால் கோடம்பா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நைட்டில் நியூஸ் பேப்பர் விரித்து நான், எங்கள் அப்பா, என் தங்கச்சிலாம் நியூஸ் பேப்பர் வச்சு பிளாட்ஃபாரத்தில் படுத்துருப்போம். கோடம்பாக்கம் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரம் நான் சொல்கிறது, படுத்துட்ருப்போம். அப்படியே வேறு என்ன பண்ணுறது, வீடு இல்லையே, நியூஸ் பேப்பர் விரித்து படுப்போம். எல்லாம் கேட்கலாம், இன்னே ஒரு பாய் கூட வாங்கக்கூட காசு இல்லைன்னு. பாய் வாங்கலாம் காசு இருக்குது, அதை வாங்கி எங்கே வைக்கிறது, வீடு வேணும்ல, அங்கே வச்சோம்னா எவனா தூக்கி போயிடுவான். அதனால நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறது கையில், அதை வச்சு வாசி படுத்துட்டு போனாங்க. அப்போ அதே ரோட்டில் தான் எங்கள் ஸ்கூல், எம்சிஎன் ஹை ஸ்கூல்னு பேர் அதுக்கு. அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், ஸ்ரீதேவி படித்தா, ஏஆர் ராமன் படித்தார், பெரிய ஆள்லாம் படிச்சிருக்காங்க. அந்த ரோடே ஒரு சினிமா ரோடு தான் அது. எல்லா நடிகர்கள்லாம் இருக்குது அந்த ரோட்டில். அந்த பசங்கள்லாம் பார்த்துருவாங்க அந்த ஏரியாவில், கோடம்பாக்கத்தில் ஸ்டேஷனில். அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்னடா நேற்று பார்த்தேன் நீ வந்து ஸ்டேஷனில் பேப்பர் விரிச்சு பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்தேன், ஏன் உனக்கு வீடு இல்லையா அப்படி கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை. நான் சொன்னேன், யாரா சொன்னேன் எனக்கு வீடு இல்லைன்னு. ஆமாம் நேற்று பார்த்தேனே, அட பைத்தியக்காரா, அந்த வீடு யாருதுரா, ஒரு வீடை காட்டுவேன். அது ஜமீன் நிலையம் சாவி தெரியுது, அது உன் வீடா? அது சரி, எதிரில் ஒரு வீடு, அது யாருது? அது எஸ்வி ரங்கராவுது, இல்லை எங்களுக்கு தெரிய நினச்சியா? டே பக்கத்து வீடு யாருதுரா? பக்கத்து வீடு வாணி சிரிது. அப்போ மேலே சீகல் ஆனந்தன் தெரியும், விஜயபுரி ஆனந்தன். அப்படி நேராக பார்க்குறது ஏஎம் ராஜன் புஷ்பலதா. ஐயோ இந்த பக்கம் உள்ளே போனால் படாப்பட்டு ஜெயலட்சுமி. எல்லாம் அங்கே ஒரு வெள்ளை வீடு, அது டிஆர் ராஜகுமாரி. எங்ககிட்ட கதை கூடாத, உங்கள் வீடு கிடையாது. சரிடா, இப்போ என்ன அந்த சந்தில் போன ஒரு வீடு வரும், அது என்னடா மாடி வச்சு, அது ஓயக்க தேவர். சரி, அந்த போய் லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணால் அது கிருஷ்ணா, இந்த பக்கம் ஸ்ரீதேவி. சரி உள்ளே நேராக போனால் ஒரு சோபன் பாபு வீடு வரும், இந்த பக்கம் என்டி ராமாராவ் வீடு வரும். நீ என்ன எல்லா வீட்டுக்கும் ஒரு நடிகர் வீடாக காமிச்சிட்ருக்கிற? டேய்
அது ஒரு சிவப்பு கலர் சின்ன ஒரு சைடில் ஒரு வீடு இது பாரு, அது யாருது? அதான்டா யாருதுன்னு தெரில, அதான்டா எந்த வீடு உனக்கு தெரியலையோ அது என் வீடு. உன் வீடா? என்னடா எனக்கு தெரியலன்ற சொல்கிறியா? டே அது உனக்கு தெரியல, இவ்வளோ வீடு சொன்னி சொல்ல வேண்டியதானே. சரி உன் வீடு சரி, அதுக்கு ஏன் நீ வீட்டில் படுக்க வேண்டியது? ஏன் ஸ்டேஷனில் வந்து படுத்துனுக்குற பிளாட்பாரத்தில்? டேய் அங்கே படுத்தா கொசு கடிக்குண்டா, இங்கே கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருக்கும், அதனால் ஃப்ரீயாக வந்து படுத்துனுக்கிறேன். இப்படி பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள். அவ்வளோ அவமானம் வாழ்க்கையில். அப்புறம் என்ன, சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் சின்ன வயசில் ட்ராமா நடிச்சிட்டோமா, அதனால் ட்ராமா நடத்தணும் அப்படி இப்படி பெரிய ஆசை. நான் சோபன சந்திரன் குரு எங்கள் பிரதர்லாம் சேர்ந்து சங்கராலயா அப்படின்னு ஒரு எங்கள் சித்தப்பா தான் ஃபஸ்ட்டு மலையாள படத்தில் ஹீரோவை நடித்தவர். பாலன் படம் 1939 மலையாள படத்தில் முதல் ஹீரோ எங்கள் சித்தப்பா. அவர் பேரில் சங்கராலயான்னு நாடகம்லாம் நடத்துவோம். ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகாது, இப்படியே போயிட்டுருப்போம். அப்போ எங்கள் பெரியம்மா கேட்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடிக்கிறியா? கண்ணாடி பார்த்துக்கிறியா நீ முதல்ல முகத்தை? இல்லை அது கொஞ்சம் ஒட்டி இருக்கும் கண்ணா, அப்போல்லாம் வருமே, அதனால் அப்படி இருக்குது. டேய் வேற வேலையை பாடுறா, வேலைகளுக்கு போடா அப்படின்னா. நான் சினிமாவில் தான் வருவேன், வேறு வேலைக்கெல்லாம் போக முடியாது, பட்னி பசி ஹோட்டலில் வேலை செய்வங்கனாலே மறுபடியும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்படியே போயிட்டுருப்பேன் நான். இப்போ என்ன திருந்தவும் மாட்டான் போல இருக்குது. சரி இப்போ இன்னும் சினிமாவில் நடிக்க என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். பாரு மாலை போட்டிருக்கேன், ஐயப்ப மலைக்கு 40 நாள் விரதம். இங்கேருந்து வெறும் காலில் நடப்பேன், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லி நடந்து போய் சாமியை பார்த்துட்டு வருவேன். வந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு சினிமா சான்ஸ் கிடைக்காதா? நீ கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தோன்னா காலில் புண்ணு தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. உனக்காக ஒரு காரியம் நடக்காது, சும்மா பைத்தியக்கார மாதிரி பண்ணாது அப்படின்னு எனக்கு பெரியமா திட்டுறாங்க. ஒழுங்கா உண்மையான தேவன், நம்மளுடைய தேவன், அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் என் ஜனங்கள் சொல்லியிருக்காரு. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை வணங்கு, உனக்கு வாழ்க்கையெல்லாம் நடக்கும் அப்படின்னு எங்கள் பெரியமா சொல்கிறாங்க. அதுவும் யோசிக்கிறேன், சரி பெரியமா சொல்கிறாங்களே, சரி ஓகே சர்ச்சு கிறிஸ்து போவோம் அப்படின்னு யோசிப்பேன். அப்போ தான் மோகன் பாஸ்டர் சைதாப்பேட்டில் பார்த்துறீங்களா, பெரிய பில்டிங் மோகன் பாஸ்டர் சர்ச்சு, இவ்வளோ தான் 10க்கு 15 சின்ன ரூமில் தான் ஆரம்பிக்கிறார் சர்ச், ஃபஸ்ட்டு சர்ச்சு. அதில் எங்கள் பெரியமா தான் ஃபஸ்ட்டு மெம்பர். எங்கள் ஃபேமிலி நாங்கள் கோடம்பாக்கத்தில் சைதாப்பேட்டில் நடந்து போய் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். இப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் பாரதி ராஜா வீட்டுக்கு போவேன், பாலச்சந்தர் வீட்டுக்கு போவேன். பாரதி ராஜா வீடு நினச்சி இன்னொரு டைரக்டர் வீட்டில் நுழைஞ்சிட்டேன். அவர் காரைக்குடி நாராயணன், பெரிய டைரக்டர் தான். வரும் அச்சாணி எல்லாம் படங்கள்லாம், தீர்க்க சுமங்கலி, மாதா உன் கோவில் மணி தீபம் ஏற்றி, அந்த பாட்டெலாம் அவர் தான். அங்கே உள்ளே போயிட்டேன். அவர் என்னப்பா தப்பாக வந்துட்டேன்? தப்பாக வரல சார், உங்கள் வீட்டில் தான் சேரணும், அசிஸ்டண்ட்டாக சேரணும் சார் பொய்யை சொல்லி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன். சரி வா அப்படி சொல்லி அசிஸ்டண்ட்டில் சேர்த்துட்டார். அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆகிட்டேன். ஆஹா பரவாயில்ல, இப்போ இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டதுக்கு அசிஸ்டண்ட் டைரக்டர் சொல்லிட்டு நேராக போகிறேன். டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் அருணாச்சல ஸ்டுடியோவில் முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். முதல் நாள் ஷூட்டிங் போனால் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ மனோரமா ஆச்சி, எஸ்வி சேகர் ஹீரோ, மனோஜ் சித்ரா ஹீரோயினி, இவங்களாம் நடிக்கிறாங்க. அதை வெண்ணிராடை மூர்த்தி. நான் தான் வசனம்லாம் எழுதி கொடுப்பேன். ஏன்னா நான் மெட்ராஸ் பாஷை தான் எனக்கு வரும், பிறந்த வளர்ந்து தான் மெட்ராஸ், அதனால் அதுதான் எழுதுவேன். பஜாரில் உஜாரெலாம் போனால் நிஜாராக வந்துடும் அப்படின்னு டைலாகெல்லாம் எழுதுவேன். அது ரொம்ப பிடிச்சிச்சு ஆச்சிக்கு. வாப்பா கண்ணு நல்லா பேசுகிறம்மா, நீ ரொம்ப அற்புதமாகுதுமா, வாமா அப்படி வா, என்ன அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா அப்படி ஜாலியாக ரொம்ப கொலாவி அன்பாயிட்டோம் நாங்கள்லாம். ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆள் கிடச்சின்னு. மறுநாள் ஷூட்டிங் போகும்போது ஒரு பால்காரன் கேரக்டர் நடிக்கணும். அது யாரும் இல்லை. டக்குன்னு காரைக்குடி டைரக்டர் சொன்னார், ரமேஷ் நான் இன்னும் நடிச்சிருந்துட்டார். நான் நம்ம தான் நடிக்கணும், சின்ன வயசுக்கு பழக்கமாச்சு, பயம் இல்லை. டக்குன்னு நடித்து முடித்தோன்னு பயங்கர பாராட்டு. அதுக்கு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. 3ஆம் நாள் 2ஆம் நாள் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. ரமேஷ் கண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ போயிடுச்சு, நேற்று தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளே நுழையிற சினிமாக்குள்ளே, மறுநாள் நடிகன் ஆகிட்டேன், அப்போ நீ எங்கேயோ போகிற வாழ்க்கையில் அப்படின்னாங்க. எனக்கு தலைகால் புரியல, பயங்கர சந்தோஷம். வீட்டுக்கு போகிறேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. சினிமாவில் வந்து செகண்ட் சண்டே மட்டும் தான் லீவ் விடுவாங்க, மற்ற சண்டேலாம் ஷூட்டிங் வைப்பாங்க. அதனால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன். அப்போ எங்கள் பெரியம்மா கேட்குறேன், என்னடா போகலாமா சர்ச்சுக்கு? இது சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா? இப்போ யாரா? என்னாச்சு உனக்கு? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், காரைக்குடி அசிஸ்டன்ட் டைரக்டர். அது மட்டும் இல்லை, முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டரு, நேற்று நடிகர், அப்படி தெரிஞ்சுங்க. அதனால் அந்த பக்கம்லாம் நான் வரமாட்டேன், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ எம் வெரி பெரிய லெவல் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு. டேய் அதுக்குன்னு சர்ச்சை விடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், பரிசுத்த நாள் அனுசரிக்கும் பைபிளில் போட்டுருக்கு. கரெக்டு, எங்களுக்கு ஓய்வு நாளே கிடையாது, வெரி வெரி பிஸி. சரி போ, உன் தலையெழுத்து. போயிட்டேன். 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அருணாச்சல ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். கேட்டு பூட்டியிருக்கு.
என்னடா கேட்டு பூட்டியிருக்கேன்னு கேட்குறேன். ஐயோ ஹலோ பிரதர் வாங்க, வாட்ச்மேனை கூப்பிட்றேன். என்ன ஏன் கேட்டை பூட்டி துறையா கேட்டேன், எதுக்கு திறக்கணும்? யோ ஷூட்டிங்கா, 2 நாள் ஷூட்டிங் பண்ணல, இன்னைக்கு 3 நாள் ஷூட்டிங் இல்லையா? யோ எந்த ஷூட்டிங்? காரைக்குடி. அது அவர் நேற்று சாமான் செட்டெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க, எல்லாம் இங்கே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரும் கிடையாது, வெளியில் போக முடியல, உள்ளே விட மாட்டேன்றான். அப்போ எப்படி இருக்கு நிலைமை? என்னடா அது இப்படி ஆகி போச்சு. நேரம் அவர் வீட்டுக்கு போகிறேன். அவர் சொல்கிறார், தம்பி ஃபைனான்ஸ் இல்லை, நின்று போச்சு, எப்படி ஒரு 2-3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படி. சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம். நாங்கள் டெய்லி அவர் வீட்டுக்கு போவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்னொரு பூஜை, நல்லதே நடந்தே தீரும் ஒரு பூஜை போடுவோம், தென்றலேவான ஒரு இப்படி. ஆனால் எதுவுமே ஷூட்டிங் நடக்காது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே நொந்து போயிட்டே இருக்கிறேன் நான். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்ப பிஸின்னு வீட்டில் உட்காந்துருக்குறேன். அது ஃபைனான்ஸ் இல்லாமல் படம் நிற்கிது, ஃபைனான்ஸ் கிடச்சோன்னே படம் ஆரம்பிச்சிடுவார் டைரக்டர். சரி அப்படி சொல்லி நீ 1.5 வருஷம் ஓட்டடா, தெரியுதா? ஒழுங்காக சாமி வந்து கர்த்தரை தேடு, அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி கேளு, அப்போ தான் இயேசு கிறிஸ்து உன்னை காப்பாற்றுவார். வேறு யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, மன்லி ஜீசஸ், அவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் போ அப்படின்றாரு. சரி போய் ஏதோ ஜபமும் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒன்றும் பெருசாக வரல. திடீர்னு பார்த்தா பாண்டியராஜன்கிட்ட சேர்ந்துட்டேன் அசிஸ்டன்ட் ரைட்டராக. கன்னிராசி 100 days, ஆண் பாவம் 175 days, 6 மாதம், பயங்கர பிஸி. நிறைய படங்கள் வந்துச்சு பாண்டியராஜனுக்கு. எனக்கு நான் தான் கோ டைரக்டர், நான் தான் டைலாக்ஸ் எழுதுவேன், ஆண் பாவம் பேர் நான் தான் வச்சேன், சீதா பேர் நான் தான் வச்சேன். அப்படி பயங்கரமாக பிஸியாக போயிட்டுருக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க, என் அக்கா 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. பாப்பா போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். எது சர்ச்சுக்கா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? இப்போது நான் வந்து பாண்டியராஜன்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகுது. எங்கள் படம் 275 days ஓடிச்சு, சில்வர் ஜூபிலி. நீ வந்து இப்போ வந்து சர்ச்சுக்கு வா, டேய் சர்ச்சுக்கு வாடா, பைபிள் படுறா, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து. அதெல்லாம் கிடையாது, என் உழைப்பில் நான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம். ஆஹா உன் உழைப்பா? கடவுள் அது இருக்கட்டும், அதை ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க? நான் போகிறேன், என்னை விட்டுருங்க தயவுசெய்துன்றேன். சரி சரி போ, கடவுளை தேடுறா முதல்ல, நீ தப்பு பண்ணுறேன்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போயிட்டேன் பாண்டியராஜன்கிட்ட போயிட்டேன். பாண்டியராஜன் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா 85 அசிஸ்டன்ட் டைரக்டர், 87 எங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பாண்டியராஜனை ஹீரோ வச்சு நான் படம் எடுக்கிறேன், டைரக்ஷன் பூஜை போட்டாச்சு. பயங்கர பிஸி. டிஸ்கஷன் மறுபடியும் கூப்பிட்றாங்க, டேய் சர்ச்சு, நோ டோன்ட் டிஸ்டர்ப், ஐ எம் வெரி பிஸி மேன், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் தெரியுமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ தான் நுழைஞ்சேன், படம் டைரக்ட் பண்ண போகிறேன். அப்போ எங்கள் அக்காலாம் பார்த்தாங்க, இவன் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டான், இவன் இப்படியே சுற்றி இருந்தால் உருப்பட மாட்டான், அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பொண்ணை கூட்டு போய் காமிச்சாங்க. பொண்ணை பார்த்துட்டு வந்து சொன்னேன், பொண்ணு நல்லாவே இல்லை. பொண்ணு நல்லா இல்லையா? ஏன்டா லட்சணமாக தான் இருக்கிற? ஐயா நல்லாவே இல்லை பொண்ணு. இவர் பெரிய மன்மத குஞ்சு, இவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, இவர் வந்து பொண்ணு நல்லா இல்லைன்றாரு. டேய் அவள் யார் தெரியுமா? PS தீபாகர், பெரிய மியூசிக் டைரக்டர், 40 படம் இசையமைச்சிருக்கார். தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ், மூங்கிலில் மேலே தூங்கும் பனி நீரே, அப்பனுக்கே பாலசுர சுப்பையா, பழகும் வகைகள் பழகி பார்த்தால் மனிதன் கூட நண்பனே, இப்படி எல்லாம் ஹிட்டு சாங் அவர் பண்ணதெல்லாம். தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ் தான் அவர் தான் பண்ணுவார். தேவர் ஃபிலிம்ஸ் தான் KV மகாதன் பண்ணுவார். இவர் யூனிவேக்ஸ் வேறு வாசிப்பார். அவருடைய பொண்ணு நீ வேணான்னு சொல்கிறியானுங்க? அப்படிலாம் இல்லை, நான் ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறேன், டைரக்டர் அப்படின்னு பேர் வந்தப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன். ஓஹோ டைரக்டர் பேர் தான் கல்யாணம் பண்ணுவியா? சரி பாப்போ, நீ போ உன் வேலையை பாருன்னு. நான் போகிறேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன், படம் எடுக்கிறேன், ஷூட்டிங் பண்ணுறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். சென்சார்கிட்ட வந்துடுச்சு படம். அப்போ தான் யோசித்தேன், சரி சென்சார் கூட ஆயிடுச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு போய் அதே பொண்ணு கொடுத்தாங்க 2 வருஷம் கழிச்சு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு அவர் வந்து சினிமாக்காரர், அதனால் பார்த்து சரி இந்த பையன் ஏதோ கஷ்டப்படுறான்னு சொல்லி பொண்ணு கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணோன்னே எல்லாம் ஒரு சந்தோஷம், அப்பா கல்யாண ராசி, உன் பொண்டாட்டி வந்து ராசி, உனக்கு வந்து படம் வந்துடும், பெரிய ஆள் ஆகிடுவேன். படம் வரல. 87 என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, படம் வரலன்னு. சரி ஒர்க் பண்ணுறேன், வேறு அங்கங்கே வசனம் எழுதினு வேறு வேலை பண்ணிகிட்ருக்கிறேன், பெருசாக வருமானம் இல்லை. அந்த நேரம் பார்த்து திடீர்னு பார்த்தா என் பெரிய பையன் பிறக்கிறான். செப்டம்பர் 11 என் கல்யாண நாள். சூர்யா ஜோதிகா கல்யாண நாள், 8 நாள். அதே நாள் எனக்கு கல்யாணம். 88 என் பையன் பிறக்கிறான். செப்டம்பர் 11 அப்படியே பிறக்கிறான். உடனே எல்லாம் சொல்கிறாங்க, மூத்த பையன் பிறந்துட்டான் அதே தேதியில். ஒரு கல்யாண நாள் குழந்தை பிறகுனா உனக்கு அதிர்ஷ்டம் தான் அர்த்தம், பாரு உன் படம் வந்துடும்னாங்க. வரல, படம் வரல. நான் படமே வரலையே அப்படி இன்னொரு வருஷம் ஓடுது. 91 84 வருஷம் ஆச்சு என் படம் சென்சார் ஆகி. 91 2ஆம் பையன் பிறக்கிறான். எல்லாம் சொல்கிறாங்க, தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன். அப்பாவுக்கு எப்பவுமே 2ஆம் பிள்ளை தானே அதிர்ஷ்டம், அம்மாவுக்கு தானே தலைப்புள்ள அதிர்ஷ்டம் அப்படின்னு. அப்படியா பையன் பிறந்துட்டான், சரி பையன் பிறந்துட்டான், படம் எப்படி வந்துடும்? அப்போ கூப்பிடுவாங்க சர்ச்சுக்கு. நான் வந்து படம் பண்ணி முடிச்சிட்டேன், சென்சார் ஆகிடுச்சு, விளம்பரம் பார்க்கலையா நீ?
தினத்தந்தி பேப்பர் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்கேன், போஸ்ட் விட்டுருக்கேன், சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கேன், எங்கள் அக்கா தங்கச்சியில் சொல்கிறேன் நான், நீங்களே என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்து தான், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் என்னை பார்க்க முடியும். ஐ ஆம் வெரி பிஸியஸ்ட் மேன். புரியுதா? அதனால் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. ஓ, உன்னை பார்க்கணும்னு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? ஏஸ், அப்படி தான் சினிமாவில் பெரிய ஆளானா அப்படி தான். ஓ அப்படியா, சரி ஓகே. அவங்க போயிட்டாங்க, நான் பார்க்குறேன். 2ஆம் பையன் பிறந்துட்டான், ஸ்கூல் போயிட்டான், காலேஜ் போயிட்டான், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்து. இன்னும் அந்த படம் வரல இன்றைக்கி வரைக்கும். அந்த படம் அப்படியே நின்னது தான். இப்போ எப்படி வாழ்க்கை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் பார்க்குறேன், ஆண்டவா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி டைரக்டர் ஆகி சென்சார் ஆகி அதை நம்பி கல்யாணம் பண்ணி 2 பசங்களையும் பெற்றுட்டேன். இப்போ வந்து டக்குன்னு படம் வரலையே அப்படின் போது என் அக்கா சொல்கிறாங்க, டே முதலாவது கடவுளையும் அவருடைய ஞானத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கேட்குற அதை விட ஜாஸ்தி கொடுப்பாரு. நீ அதை விட்டுட்டு ப்ரெஃபரன்ஸ் வேகிறாங்கன்னா போனேன்னா உனக்கு நடக்கவே நடக்காது. அதான் உண்மை. நம்ம பார்த்துருப்போம், எங்கள் பெரியம்மாலாம் எங்கள் அக்காலாம் காலை 4 மணிக்கு எழுந்து உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பெரியவங்களாம் படிச்சுட்டே இருப்பாங்க பைபிள் வீட்டில் உட்காந்துன்னு. அது ஏன்? அவங்கெல்லாம் பைபிள் படித்ததுனால தான் நாம் நல்லா இருக்கிறோம். இப்போது அதே மாதிரி நாம் பைபிள் படித்தா தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். அதனால் காலையில் எழுந்தோன்னு பைபிள் படிங்க. நீங்கள் படிக்கிறத பார்த்து பசங்க கற்றுக்குவாங்க. அந்த ட்ரெடிஷன் அப்படியே வளரணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லையே, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சரி, என்ன ஆச்சு? ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்க. அப்போ விவேக் எனக்கு ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு. அதை சினிமாவுக்கு வரது முன்னாடி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவன் என்ன பண்ண ரவிக்குமார்கிட்ட சேர்த்து விட்டான். கேஎஸ் ரவிக்குமார் உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார் அவர். ஒரு படம் முடிவுல அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார். அவ்வளோ பிஸியஸ்ட் மேன் அவர். அவர்கிட்ட சேர்ந்துட்டா பயங்கர பிஸி, ஆனால் நல்ல சம்பளம் கொடுப்பார். ஒரு ஸ்கூட்டர் வேறு வாங்கிட்டேன், பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டேன். வாடகைலாம் கரெக்டாக கொடுக்குறேன், சாப்பாட்டுக்கு ஒரு இது இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்போ கூப்பிடுவாங்க மறுபடியும், டேய் சர்ச்சு இந்த கிறிஸ்மஸுக்கு இதுக்கு வாடா. புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு சினிமா பற்றி. எங்கேயோ போயின்னு இருக்கிறேன் நான். ரவிக்குமார்கிட்ட இருக்கிறேன் தெரியுமா? நான் நாட்டாமா பார்த்தியா, சேரன் பாண்டி எவ்வளோ பெரிய இட்டு படம் நாங்கள் அடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எனக்கு சர்ச்சு எங்கே போகுது? அங்கே தான் இருக்கட்டான், நான் மெதுவாக வந்து பார்த்துக்கிறேன். அதை நம்ம மெதுவாக வந்து பார்க்கணுமா? அப்போ கடவுள் நம்மளை மெதுவாக பார்த்துருவார்ல. அப்படியே சொல்கிறேன். சரி ஓகே, உங்கள் இஷ்டம், என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அதே ரவிக்குமார் கம்பெனியில் ஒரு படம் வசனம் எழுதினேன், பெரிய குடும்பம் 100 days. அதனால் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ண, ரமேஷ் சொன்னா உங்களுக்கு ஒரு படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன். நான் சொன்னேன், டைரக்ஷன் பண்ண மாட்டேன். டைரக்ஷன் பண்ண மாட்டீங்களா? ஏன் டைரக்ஷன் பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார் என்ன. அப்போ ரவிக்குமார் கேட்குறாரு, என்னடா ஆச்சு உனக்கு? நீ டைரக்டராக தானே வந்த, அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற, நீ டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்க வேணான்ற. சார் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன், 3 நாளில் நின்று போச்சு ஒரு படம், 5 நாளில் ஒரு படம் நின்று போச்சு, பூஜை போட்டு 3 படம் நின்று போச்சு, ஒரு படம் சென்சார் ஆகியே நின்று போச்சு. புரியுங்களா? ஏதோ உங்ககிட்ட சேர்ந்த உடனே சம்பளம் கொடுக்குறீங்க, ஒழுங்காக நான் போய் வந்துட்டு இருக்கிறேன், அது கெடுத்துடாதீங்க. இல்லை பைத்தியக்காரா, உன் படம் ஃபைனான்ஸ் இல்லாமல் நின்று போச்சு. ஆனால் இது யார் தெரியுமா ப்ரொடியூசரு? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர். ஃபிலிம் தான் அந்த காலத்தில் பிரிண்ட் அடித்து படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்ல, ஃபிலிம் லேபரேட்டரி ஓனரா? காசே இல்லைன்னா கூட ஃபிலிம் இருக்குது அவங்ககிட்ட, பிரிண்ட் அடித்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. தைரியமாக பண்ணு. டைரக்டர் ரவிக்குமார் சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் நியாயம் தானே, ஃபிலிம் இருக்குல்ல, காசு இல்லைன்னா ஃபிலிம் இருக்கே, பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக டிஸ்கஷன். ஜெயராமுக்கு ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மீனாக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வடிவேலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மணிமண்ணுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, விவேக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பயங்கர பிஸி. அப்போ என் அக்கா கூப்பிட்றேன், என்னடா வரி அந்த பக்கம்? சாரி, நான் இப்போ யார்? ஜெயராம் நடிக்கிறேன் என் படத்தில் ஹீரோ, மீனா ஹீரோயினி, வடிவேலு விவேக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஷூட்டிங்கிற ஒரு வாரத்தில் ஷூட்டிங் நடக்க போகுது, ஐ ஒன்ட் கம் அப்படின்னு. சரி ஓகே, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உனக்காக வேணா ஜபம் பண்ணுறான்ட்டு போயிடுவாங்க. அவங்க ஷூட்டிங் முதல் நாள் போகிறேன், 3 ஷாட் எடுத்துருப்பேன், மணி ஒன்று விவேக்கெல்லாம் வச்சு 3 ஷாட் தான் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வரான், சார் ஷூட்டிங் நிறுத்துங்க சார். எது ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணல? எதுக்குடா? யூனியன் பிரச்சனையா? யூனியன் பிரச்சனைலாம் இல்லை சார், ஃபிலிம் இல்லை சார். என்னது ஃபிலிம் இல்லையா? என்னடா சொல்கிற நீ? ஆமாம் சார் ஃபிலிம் இல்லை சார், ஷூட்டிங் நிறுத்து சார், 3 நாள் கிடையாது ஷூட்டிங். நான் அப்படியே யோசிக்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறான்னு. மணிவண்ணன், ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனியே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படா டைரக்டராக? அதோட முடிஞ்சிட உன் கதை. ஐயோ இதனால் இப்படி ஆகிப்போச்சு நிலைமை சொல்லிட்டு அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் போகிறேன், மறுநாள் போகிறேன், ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக்கு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஸ்ட்ரைக்கு. ஐயோ அவ்வளோதான், என்ன பண்ணுறது? 10 வருஷம் ஆச்சு. அந்த 87 அப்போ 97 நான் பண்ணிட்டுருக்கேன். 10 வருஷத்தில் இப்படிலாம் போராடி
கடைசியில் ஃபிலிமில் நிறுத்திட்டானுங்களா படத்தை, இனிமேல் இவனுக்கு எப்போ படம் ஆரம்பிப்பானுங்க அப்படி யோசிச்சு அப்படியே வருத்தமாக உட்காந்து அது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அக்கா வரேன், என்னப்பா கார் அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா உன்னை பார்க்குறதுக்கு, இப்போ நேராக பார்க்கலாமா, அதான் ஒரு ரோட்டில் உட்காந்துக்கலாம் அப்படின்னா அந்த பார்க்குறது, எப்போ வேணால் அந்த பாரு வந்தாங்க. என்ன மாதிரி நின்று போச்சு, ஃபைனான்சியல் கிடைச்சிக்கலன்னு சொன்னேன், ஃபைனான்ஸ் இல்லை ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்ட்டான். தெரியுதா, கர்த்தராடி இயேசு கிறிஸ்து நீ மறுதளிச்சா அவர் உன்னை ஈஸியாக மறுதளிப்பார். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நீ அவர் திருப்திகரமாக நடக்க சித்தத்தையும் நடக்கலன்னு வச்சுக்க, உனக்கு வேலை தான் நடக்காது. அதான் உண்மை, அதான் என் வாழ்க்கை, அதை சொல்கிறது தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். அப்போ வேறு வழி இல்லை, உடனே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, இது எங்கள் அக்கா சொல்கிறாங்க, டேய் அப்போ எஸ்ரா சார் கூட தான் எங்கள் சர்ச்சு மெம்பர், அவர் தான் எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணார், தங்கச்சி பசங்களாக தான் கல்யாணம் பண்ணி வச்சார். எஸ்ரா சொர்க்கணும் அந்த சர்ச்சில் அம்ஜிகரில் இருக்குது அந்த சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு வாடா, அங்கே இருக்கிறோம் நாங்கள் அம்ஜிகர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அம்ஜிகர் கேரள ரவுண்ட்ஸ் வா, கடவுளுக்கு எதாவது ஊழியம் பண்ணு, அப்போ தானே உனக்கு எதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு, சரி கடவுளுக்கு ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேரள ரவுண்ட்ஸ் போகிறேன். இன்றைக்கி 6 மணிக்கு ஆரம்பித்தேன், விடிய கேரள ரவுண்ட்ஸ் போவேன். 3 நாள் நான் போவேன், பயங்கர உற்சாகமாக பாடுவேன், பயங்கரமாக போவேன், எல்லா இடத்துலையும் வசனங்கள் படிப்பேன், எல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாரு ரமேஷ் கண்ணாக்கு என்ன ஒரு பக்தி, என்ன மாதிரி பாரு, கொஞ்சம் கூட சலிக்கலை பாருவேன், அவனு தான் உண்மையான தேவன், அவனு தான் அப்படி பக்தியாக இருக்கிறான் பாருன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. எல்லா வீட்டில் போனால் கேக் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கூட போடுவாங்க, அதுக்காக போகிறது. இந்த பக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள் கடவுளே, நான் ஒரு சாதாரண பக்தியே கிடையாது, சும்மா போய் கேரளாவில் போய் அவருக்கு ஏதோ ஊழியம் செய்ய நினச்சேன் பாருங்கள், அதுக்கு கடவுள் எனக்கு ஒரு அகுன்னு கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசுவே அப்படி ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்கள், டப்புன்னு இறங்கி வந்துடுவார். அதான் கடவுள். இயேசு கிறிஸ்து மாதிரி இரக்கமுள்ள தேவன் யாருமே கிடையாது. நீ என்ன தவறு பண்ணாலும் சரி, நீ இயேசுவேன்னு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண உள்ளத்தால் ஜெபம் பண்ணன்னு வச்சுக்க, உடனே இறங்கி வந்துடுவார். அவருக்கெல்லாம் பார்க்கவே மாட்டார், இவன் நம்மளை மறுதளிச்சானே, இப்படி பண்ணானே. இப்படி இஸ்ரேல் ஜனங்க எவ்வளோ தப்பு பண்ணாங்க, பாகால் மாதிரி எல்லா மரத்துங்களையும் விக்கிரத்தை வச்சாங்க, எல்லா மலையிலையும் விக்கிரத்தை வச்சாங்க. ஆனாலும் அவர் என் ஜனங்கள் தான் சொல்கிறாரு. அவர் ஜனங்க நம்ம மேலே எப்போவுமே பாசமுள்ள தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து, அதான் உண்மை. அப்போ பார்த்தா திடீர்னு விக்ரமன் சார் என்னை கூப்பிட்றாரு, ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 98, 97 முடிஞ்சிச்சா, 98 நடிக்கிறேன். அந்த படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உன்னிடத்தில் என்னை கொடுத்த ஒரு படம். கடவுளே காசெல்லாம் மேலே போடுறேன், நீ எவ்வளோ வேணால் மேலேயே எடுத்துக்க, மீதிக்கு நீ கீழே போகிறப்ப அதை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி காசு அப்படி மேலே தூக்கி போடுவோம், எல்லா காசும் கீழே விழுந்துடும். ஆஹா ஆண்டவா, எல்லா காசும் எனக்கே கொடுத்துட்டியே, காட் இஸ் டபுள் கிரேட் அப்படி சொல்லி அந்த காசெல்லாம் எடுப்பேன். டைரக்ஷன் டைட்டில் போடுவாங்க. ஒரே நைட்டு, மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் ஃபோன், கமல்ஹாசன் ஃபோன், அஜித் ஃபோன், விஜய் ஃபோன், இருக்கிற பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் ஃபோன், என் படத்தில் நடிங்க, என் படத்தில் நடிங்க, என் படத்தில் நடிங்க. ஏன்னா படம் பெரிய ஹிட்டு, சில்வர் ஜூபிலி பயங்கரமாக போயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஃபோன் மாற்றி மாற்றி, ஏன்னா அவங்ககிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நடித்து அவங்க பார்த்து இப்போ தான் பார்க்குறாங்க. அதனால் ரஜினி சார் ஃபோன் பண்ணி படம் போட சொல்லி பார்த்து ஃபேமிலியோட ரமேஷ் கண்ணா என் படத்தில் நடிக்கிறீங்க படைப்பால் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே நல்லதாக போச்சு. எப்படி கடவுள் கொடுத்தாரு பாருங்க, எனக்கு கண்ணீர் விட்டு ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து எப்படி இறங்கி வராரு பாருங்க நமக்கு. அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நம்ம சும்மா போய் அவர் காலை பிடிச்சா போது உடையாது, ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிடுவார். அதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் ஜீசஸ். போயிட்டார், பயங்கர பிஸி. ஒரு நாள் 5 ஷூட்டிங், காலையில் ஒரு ஷூட்டிங்கு, 6 காலையில் 7 to 9 ஒரு ஷூட்டிங்கு, 9 to 1 ஒரு ஷூட்டிங்கு, 2 to 6 ஒரு ஷூட்டிங்கு, 6 to 10 ஒரு ஷூட்டிங்கு, 10 to விடிய 6 ஒரு ஷூட்டிங். இப்படி 5 ஷூட்டிங் 6 ஷூட்டிங் போகிறேன் ஒரே நாளில். எந்த பக்கம் ஷூட்டிங், அந்த பக்கம் ஷூட்டிங், விஜய் படம், அஜித் படம், சத்யராஜ் படம், யார் படம், எல்லா படத்துலையும் நான் இருக்கிறேன். எல்லா படத்துலையும் என்ன போட்டுருவாங்க. ஜீவாவுடைய முதல் படத்தில் போட்டுருவாங்க, எந்த படம் தனுஷுடைய முதல் படம் துள்ளுவதில் போட்டுருவாங்க, யாருடைய முதல் படம் தான் என்ன போட்டுருவாங்க. ஏன்னா ராசி படம் ஓடும், எல்லா படம் சில்வர் ஜூபிலி. எனக்கு அப்போ சில்வர் ஜூபிலி காமெடின்னு தான் பேர், வெள்ளி விழா காமெடி நான் பேர். அவ்வளோ பிஸி. அப்படி போயிட்டுருக்கிறேன். அப்போ அடுத்த வருஷம் அதே மாதிரி கேரள ரவுண்ட்ஸுக்கு கூப்பிட்றாங்க. எது கேரள ரவுண்ட்ஸா, ஷூட்டிங் ரவுண்ட்ஸே என்னால் முடிக்க முடியல, கேரள ரவுண்ட்ஸ் கூப்பிட்டுருக்கீங்க, இல்லை வளர்றீங்களா? பார்த்தீங்களா எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்கிறேன் நான், எல்லாம் சில்வர் ஜூப்ளி போயிட்டுருக்குது, என்னை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. டேய் அப்படிலாம் கிடையாதுடா, கொஞ்சம் ஜாக்கிரதை. நோ டோன்ட் டிஸ்டர்ப், ஐ எம் வெரி ஆக்டர், பெரிய பிஸியஸ்ட் மேன். ஒரு மாருதி கார் 800 வாங்கியிருக்கேன் பார்த்தியா, அடுத்த மாதிரி நான் பெரிய கார் வாங்குவேன் இதை விட, புரியுதா? வேணா உன்னை காரில் சர்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், நீ ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாம், நாங்கள் பஸ்ஸிலே போய்க்கிறோம். அவங்க போயிட்டாங்க. ஷூட்டிங் நடக்குது பயங்கரமாக. ஒரு நாள் காலையில் ஷூட்டிங் கிளம்புறேன்,
வேகமாக இப்போ மூத்த கழுவலான்னு பாத்ரூமில் மூத்த கழுவ போகலாம், கண்ணாடியில் வேற ஒரு ஆள் நிற்கிறான். யாரா கண்ணாடியில்? என் கண்ணாடியில் வேற ஒருத்தக்கிறான். திரும்பி பார்த்தா நான் தாங்கிறேன் பாத்ரூமில், வேறு யாரும் இல்லை. என்ன ஆயிடுச்சு? வாய் கோணிக்குச்சு. இப்படி ஆயிடுச்சு வாய். நான் இழுத்து விடுறேன், திரும்பி திரும்பி வாய் அங்கேயே போகுது. மறுபடியும் இழுத்தோம், மறுபடியும் வாய் எங்கே போகுது. என்னடா வாய் இப்படி ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி ஆயிடுச்சு? வெளியே வந்தால் எல்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையாப்பா அப்படி சொல்லி என் பசங்க டாக்டர்லாம் பார்த்தேன். ஐயோ இது பெல்ஸ் பால்சி, முகவாதம், வாய் கோணிக்குச்சு. ஐயோ வாய் கோணிக்குச்சா? என்ன பண்ண? இழுத்த வரவே மாட்டேன், அப்படியே நிற்கிது. சரி ஷூட்டிங் போயிட்டேன். அப்போ அந்த டைரக்டர் சக்தி சிதம்பரம் டைரக்டர் கேட்குறாரு, சார் என்ன சார் வாயை கோணம் பண்ணது நிற்கிறீங்க? யோ நானா கோணம் பண்ணேன், அதுவே கோணிக்குச்சியா? இனிமேல் நான் கோணம் பண்ண மாதிரி என்ன திட்டுறேன்? சார் நான் விளையாடுறீங்களா? பாதி படம் எடுத்தாச்சு சார், மீதி படம் எப்படி சார் கோண வாயோடு எடுக்க முடியும்? அதுக்கு என்ன இப்போ ஏன் டென்ஷன் ஆகிற? அந்த ஹீரோ கூப்பிடு, என்னை ஒரு அரை விட சொல்லு. அவன் ஒரு அரை விடுவான், விட்டோன்னு கீழே விழுவேன், உழுந்து எழுந்தால் வாய் அப்படி கோணிக்கும். என்னப்பா அச்சியப்பா வாய் கோணிக்குச்சுப்பா அப்படின்னு சொல்லி மீதி கதையை அப்படியே முடிச்சிட்டேன். அப்போ தான் கமல்ஹாசன் வந்து காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ராடு வச்சு அப்படி நடந்து வர்றார். ஷூட்டிங் நடக்கும் போய் என்னை பார்த்தாரு. என்ன ரமேஷ் கண்ணா, பெல்ஸ் பால்சியா? அது பேர் பெல்ஸ் பால்சி. முகவாதமா? என்ன பண்ண? வாய் கோணிக்கிச்சே. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஹீரோ ஒரு அடி அடிப்பார், அச்சோடனே காமெடியாக கீழே ஊந்து எழுந்து என்னோட அச்சியை வாய் கோணிக்கிச்சான்னு மீதி கதையை நடிச்சு முடிச்சிட்டேன். பரவாயில்லப்பா நீ பண்ணலாம், நான் ஆனால் நொண்டி நொண்டி தான் நடக்கணும், நான் காலெல்லாம் மாற்ற முடியாது. அவர் ஃபீல் பண்ணுறாரு என்னை பார்த்து. இப்படி ஆயிடுச்சு. நல்ல வாய் இருந்தாலே நடிக்க கூப்பிட மாட்டாங்க, கோண வாயும் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. என்னடா வாய் கோணிக்கிச்சு, படமும் குறையுது, என்ன பண்ண? டாக்டர்லாம் போய் பார்க்குறேன், பெரிய டாக்டர்லாம் பார்க்குறேன். பெரிய பெரிய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சார் இதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன கட் பண்ணி இழுத்து வச்சு இங்கே தச்சிடலாம். என்ன செருப்பாயா அது தைக்கிறதுக்கு? மூஞ்சி தூக்கி அங்கே வச்சு தைக்கிறேன்ற. சார் அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. அப்போ எப்படி? ஆமாம் இங்கேருந்து வச்சு தைச்சிடும். அப்போ என்ன இங்கே ஒரு பெரிய தையல் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் காமெடி நடிகன், இவ்வளோ பெரிய முகத்தில் இவ்வளோ பெரிய வெட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? முகவெட்டு முத்தையா, அருவாள் ஆறு முகம், இப்படி தான் நடிக்க முடியும், ஒரு காமெடியாக நடிக்க முடியாது சார். ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. அவ்வளோ போச்சு, லைஃபே போச்சு. வாய் இப்படி தான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, படமே கிடையாது, யாரும் தான் கூப்பிட மாட்டாங்க. இருக்கிற படத்தில் நம்மளை தூக்குறாங்க. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. சே என்னடா வாய் தானாக நடந்துச்சு, இது எப்படி நடந்துன்னு யாருக்குமே தெரியல, எனக்கே தெரியல. சரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்தா வழியில் போகிற ஏழுமலை டாக்டர் கண்ணன், சின்ன டாக்டர், அவர் ஃபிசியோதெரபிஸ்ட். அவர் பார்த்து என்ன சார் ஆச்சு? வாய் கோணிக்கிச்சுப்பா, படங்கள்லாம் குறையுதுப்பா. சார் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் கேரண்டி கிடையாது, சக்ஸஸ் ஆனாலும் ஆகாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறேன். அவர் ஒரு 3 மாதம் எனக்கு இந்த இடத்துல கரண்ட்டு வைப்பார், 1/2 hour, அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அப்படியே இழுத்து 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 வாய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படி நேராக வந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி செட் ஆகி வந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கும்பிட்டா கரெக்டான வைத்தியரை அனுப்புவார், இல்லைன்னா தப்பான வைத்தியர் வந்துடுவார். எப்படி சொல்கிறேன்னா, ஸ்ரீதேவி பெரிய கோடீஸ்வரி, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அமெரிக்காவில் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு பார்த்தா பேச்சு வரல அவங்களுக்கு. என்னான்னு பார்த்தா வலது மூலில் ஆப்ரேஷன் பண்ணோம், தெரியாமல் இடது மூலில் பண்ணிட்டாங்க அமெரிக்காலேயே. இப்போ பார்த்தேன், கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடவுளை நீ கும்பிடலன்னா உனக்கு தப்பான வைத்தியர் வருவார். கடவுளை கும்பிட்டா சாதாரண வைத்தியரை வந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதான் உண்மை. அதனால தான் கடவுள் வந்து உமிழ் நீர் முழிஞ்சு சேர்த்த பூச்சி கண்ணில் பூசுறாரு. எதுக்கு? ஏன் நேராக கடவுள் கண்ணு சரியாக அவனுக்கு சரியாக இருக்காரா? ஏன் ஆகலை? ஏன் சீக்கிரம் போய் குளத்தில் போய் குளின்றாரு? எல்லாத்துக்கும் பைபிளில் ஒரு மீனிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் யாரை நம்பணும்? கடவுளை நம்பணும். கர்த்தராகிய இயேசுக்கு நீ கும்பிட்டேன்னா உனக்கு கரெக்டான டாக்டர் வருவார், இல்லைன்னா தப்பான டாக்டர் வருவார். அப்படியே வாய் சரியாயிடுச்சு. டைரக்டர் கூப்பிடுவாங்க, சார் கிட்ட வாங்க, சரிங்க, இந்த பக்கம் சரிங்க, இந்த பக்கம் சரிங்க, வாய் கரெக்டாக தான் இருக்குதுல்ல, அப்போ கொடுத்துடலாம் சான்ஸ். எப்படி? வாயை செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க சான்ஸு. அப்படி ஆயிடுச்சு. அதை விட கொடுமை என்னென்னா, வாய் கோணின்னு இருக்கும், வந்து செல்ஃபி எடுப்பான் ஒருத்தன். சார் செல்ஃபி சார், எடுப்பா சார். என்ன சார் ஒழுங்கு எடுக்கிறீங்க? சரிங்க சார், சும்மா வேணுன்ட்டு. டேய் நான் ஒழுங்கு எடுக்கலடா, என் வாயை அப்படிடா, சிரிக்க முடியாதுடா சார், நீங்கள் வேணுன்ட்டே பண்ணுறீங்க சார். திட்டிட்டு போவான் என்ன, மூஞ்சி அப்பாரு உனக்கு அப்படியே ஆகிடும் அப்படின்னு திட்டிட்டு வேறு போவான். டேய் என் வாயை அப்படி தான்டா இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் ஆரம்பிச்சு அதில் ஜெயிச்சு வந்து ஒரு வழியா அப்பா சரியாயிடுச்சு அப்படின்னு நிம்மதியாக இருந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா 2013 ஹார்ட் அட்டாக். டிஆர் முரளி ராமச்சந்திரால் பெரிய டாக்டர், அவர்கிட்ட போகிறேன். என்ன பண்ணலாம் சார்?
மாதிரி பைபாஸ் பண்ணிடலாம். நான் சொன்னேன், சின்ன தையலுக்கே நான் ஒத்துக்கலை. பைபாஸ் பண்ணால் ஃபுல் தையல் இருக்கும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி என்ன பண்ணலாம், ஸ்டண்ட் வச்சிடலாம், 2 ஸ்டண்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். சரி பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு மனுஷனுக்கு வெள்ளை அணுக்கள் மேக்ஸிமம் 4000 தான் இருக்கணும், 4000 மேலே இருக்கக்கூடாது. இல்லை வெள்ளை அணுக்கள் இருக்குன்னா கெட்ட இன்ஃபெக்ஷனை சாவடிக்கிறதுக்காக வர்றது, அது நல்ல விஷயம் தான். ஆனால் அது அதிகமாச்சுன்னா நல்ல ஹீமோகுளோபின் சேர்த்து சாவடிச்சிடும். அது ரிஸ்க்கான ஒரு அணுக்கள், அது ஒயிட் கவுண்ட்னு பேர் அது. சரின்னு சொல்லிட்டு சொன்னால் 10,000 கவுண்ட் இருந்துச்சு. அப்போது 10,000 இருந்துச்சு, 4,000 தான் 10,000 இருக்குது. டாக்டர் சொல்லிட்டு, சார் இப்போ கத்தி வச்சா ரிஸ்க்கு, பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், நீங்கள் போய் மருந்து சாப்பிட்டு குறைச்சிட்டு வாங்கினார். நேராக போகிற 3 மாதம் பயங்கரமாக ட்ரீட்மெண்ட், மாத்திரைலாம் சாப்பிட்டு 4,000 கொண்டாந்து ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. ஸ்டண்ட் வச்சோன்னா மறுபடியும் வேலை நடக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நமக்கு என்ன ஸ்டண்ட் அது பாட்டு உள்ளே கிடக்குது. நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், ஷூட்டிங் வரேன் போகிறேன், இந்த பக்கம் கண்டுக்கிறதே இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, சர்ச்சு பக்கம் போகிறதில்ல. ஏன்னா பிஸி. ஏன்னா இப்போ தான் வாய் வேறு சரியாச்சு, நிறைய பேர் கூப்பிட்றாங்க மறுபடியும் படத்துக்கு. இப்போ போய் நம்ம அங்கே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கிறேன். மறுபடியும் பார்த்தா 2018 ஒரு ஹார்ட் அட்டாக். மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் சொல்கிறாரு, செக் பண்ணுறாரு, 4,000 இல்லை 10,000 இல்லை 1,00,000 ஒயிட் கவுண்ட். 4,000ங்கிறது 1,00,000 பாருங்க, 100 மடங்கு அதிகம். என்ன சார் ஒயிட் கவுண்ட் கூட்டிகிட்டே வரீங்க? யோ நானாக கூட்டிகிட்டு வரேன், அதுவாக கூடுதுப்பா, என்னை வந்து கேட்டுனுக்கிறேன். நீ இப்போ பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் 3 மாதம் பயங்கரமான மாத்திரை, 8 மாத்திரைலாம் சாப்பிடுவேன் டெய்லி, 3 வேளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி குறைச்சி உடனே ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, இதுவரையும் 4 ஸ்டண்ட் வச்சாச்சு, இதுக்கப்புறம் ஸ்டண்ட் வைக்க முடியாது. ஏன் டாக்டர், நீ காமெடி நடிகன், இதுக்கப்புறம் ஸ்டண்ட் வச்சா நீ ஸ்டண்ட்டு நடிகனாக தான் நடிக்க முடியும், காமெடி நடிக்க முடியாது. கிண்டல் பண்ணுறாரு அவர். ஐயோ இதெல்லாம் ரொம்ப போச்சே. சரி ஒன்றும், ஆனால் ஒன்று சார், நீங்கள் ஒயிட் கவுண்ட்டு விளையாட நினைக்காதீங்க, 3 மாதத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரச்சனைன்றார். சரி அவர் சொல்கிறாரு டாக்டர் சொல்லி 3 மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் கொடுக்குறேன். பிளட் டெஸ்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஃபோன் வரும், சார் சீக்கிரம் வாங்க சார். என்னையா வெள்ளை அணுக்கள் கூடி போச்சு, அதானே, என்ன 1,00,000மா? 1,00,000 இல்லை சார் 2,00,000 அப்படின்வான். சரி அதுக்கு நீயே வருத்தப்படுறீங்க, எனக்கு தான் இருக்குது, நீ என்ன ஃபீல் பண்ணுகிற? சார் நான் விளையாடுறீங்களா, எவ்வளோ பெரிய வியாதி வச்சு நான் லேபுக்காரன் சொல்லுவான் எனக்கு அறிவுரை, ஆள் போயா நான் ஷூட்டிங் போயிரு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. மறுபடியும் போகிறேன், ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் சார் கத்துவான். இல்லையா 3,00,000மா? இல்லை சார் 4,00,000 அப்படின்வான். ஐயோ 4,00,000மா? என்னடா டாக்டர் பார்க்குறாரு, ஃபேமிலி டாக்டர். சார் இந்த வியாதி நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணல, உங்களுக்கு பிரச்சனை பெருசாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். சரி ஓங்காலஜிஸ்ட் இருக்கார், அதாவது ஹெமட்டாலஜிஸ்ட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட போகிறேன். வரதராஜன் ஆய்வாளரோடு இருக்கார், பிளட் டிஸார்டரோட டாக்டர், நல்ல டாக்டர். அவர்கிட்ட போனால் பிளட் டெஸ்ட் அனுப்புகிறாரு. ஒரு டெஸ்ட்டு மட்டும் 25,000 பண்ணியாச்சு. பண்ண சொன்னார், சார் உங்களை ஒயிட் கவுண்ட் குறைக்கணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் கீமோதெரப்பி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கீமோதெரப்பின்னா அதான் ஒரு மாதத்தில் 5 நாள் அட்மிட் ஆகுங்க, ட்ரீட்மெண்ட் ஒரு 6 தடவை சிட்டிங் உட்காந்தா சரி பண்ணிடலாம். கீமோதெரப்பி அப்படின்னு டக்குன்னு யோசிக்கிறேன். யோசிச்சா நான் அபய் சண்முகி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது கமல்ஹாசன் ஒரு நாள் அப்படியே அழுகுறாரு, லிட்டரலாக அழுகுறாரு. ஏன் சார் அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஸ்ரீவித்யா தெரியுமாடா உனக்கு? ஆமாம் ஸ்ரீவித்யா அருமையான நடிகை, கண்ணெல்லாம் மீன் மாதிரி இருக்கும், எம்எல் வசந்தகுமாரி பெரிய பாடகையோட பொண்ணு. ஆமாம் என்ன அவங்களுக்கு இந்த மாதிரி தான்டா கேன்சர் மாதிரி ஒன்று வந்து ஸ்பைனல் கார்டில் வந்துடுச்சு. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீமோதெரப்பி பண்ணி முடியெல்லாம் கொட்டி மூஞ்சியெல்லாம் சுருங்கி 6 அடி ஹைட், அந்த பொம்பளை நல்லா ஸ்டெப்டாக இருப்பாங்க. ஸ்ரீவித்யா நீங்கள் பார்த்துருக்கலாம், 3 அடி ஆகிட்டாங்கடா. என்னால் பார்க்கவே முடியல, அந்த பொண்ணு மேலே நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன், அப்படிப்பட்ட பொண்ணு, அவ்வளோ அழகான பொண்ணு, பார்க்கவே முடியலடா அப்படின்னு அழுகுறாள். எனக்கு இது அப்படியே மனசில் அந்த காலத்திலே பதிஞ்சிச்சு. அப்போ யோசிக்கிறேன், இவன் கீமோதெரப்பி பண்ணாலும் நம்ம மூஞ்சியும் சுருங்கிடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். 5 அடி ஆளே 3 அடி வந்துட்டாங்கன்னா நான் இருக்கிறது 5 அடி 1.5 அடிக்க வர முடியும். ஃபீல் பண்ணி இனிமேல் பட்டு நல்லா இல்லை, அப்படிலாம் போகக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நம்ம இந்த வியாதி வந்து தேவையில்லாமல். நான் அப்போ எந்த காரணமும் இல்லை, வியாதி வர்றதுக்கான காரணமும் இல்லை, புரியுங்களா? இப்போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா லிவர் கட்டுருன்னுவாங்க, சிகரெட் பிடிச்சா லங்ஸ் கட்டுருன்னுவாங்க. இந்த வியாதி எதுக்கு வந்தது யாராலும் கண்டுபிடிக்க முடியல, எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ வருது, அது குறைக்கலாம், அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நான் பார்க்குறேன், யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ தான் யோசிக்கிறேன், கடவுளை டைரக்டர் ஆகிட்டேன், அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். தொடரும் ஒரு படம், இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித்துக்கு அதுதான். ஆதவன் கதை எழுதிட்டேன், பசங்களை பெற்றுட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், பேரன் பேத்தி பார்த்தாச்சு. இப்போது பணமும் இருக்குது, புகழும் இருக்குது, எங்கே போனால் ரமேஷ் கண்ணான்னா யாருக்கும் தெரியும். இனிமேல் எதுக்கு நம்ம வாழணும், நம்ம லட்சியம் எல்லாமே நிறைவேறிடுச்சு.
இனிமேல் பட்டு நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி மூஞ்சி சுருங்கி கேவலமாக அது எதுக்கு வாங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கா? தேவையே இல்லை. லைஃப்பை முடிச்சிடலாம், இத்தோட வாழ்க்கையே முடிச்சிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டேன். அப்போ யோசிக்கிறேன் எப்படி முடிக்கலான்னு யோசிச்சுட்டுருக்கிறேன். ஒரு நாள் கார் ஓட்டிகிட்டு போகிறேன், நான் தான் செல்ஃப் டிரைவிங். அப்படியே போகிறேன், அம்ஜிகரை பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடுது, ஒரு 200 அடி பள்ளத்தில் ஓடுது. மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, பேரப்பட்டு வாழ் இவ்வளோ தான் இருக்கும், சின்னதாக ஒரு 3 கம்பி தான் இருக்கும். நேராக போய், ஏன்னா அம்ஜிகளில் தான் நாங்கள் வாழ்ந்தோம், நேராக போய் கார் எடுத்து டமால் விட்டோம்னு வச்சுக்கோ, கார் அப்படியே கீழே 200 அடி பள்ளத்தில் விழுந்தா என்ன ஆகும்? காரும் காலி, நானும் காலி. அப்போ என்ன எழுதுவாங்க பத்திரிக்கையில்? ரமேஷ் கண்ணா கார் விபத்தில் மரணம். அவ்வளோதானே, முகம்லாம் அழகாக இருக்கும், அப்படியே செத்து போடலாம், யாருக்கு என்னன்னு தெரியாது. நல்ல ஐடியா யோசித்தேன், முடிவு பண்ணிட்டேன். கார் எடுறா, ஸ்பீடாக போகிறேன். பறகுது, ஏன்னா ஸ்பீடாக போனால் தான் ஜம்ப் பண்ண முடியும், ஏன்னா அப்படியே இடிச்சு நின்றும் காரு. அதனால் ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறேன். எல்லாம் ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோக்காரு லெஃப்டில் வர்றாரு, சர் அப்படி வந்து முன்னாடி போகிறாரு. என் வண்டி கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஏன்னா ஆட்டோ ஸ்பீடு விட என் வண்டி ஸ்பீடு, அவர் ஆட்டோ ஸ்பீடு கொஞ்சம் கம்மி, ஆனால் அவர் ஸ்பீடில் தான் போகிறாரு. அது பார்த்து என்னால் இந்த ஆள் வந்து குறுக்க வந்துட்டான், இவன் போகிற ஸ்பீடில் போனால் ஜம்பே பண்ண முடியாதுனால இவன் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு வெள்ளை அணுக்கள் இருக்கு போல இருக்கு, அவன் நம்ம முன்னாடி சாவ போகிறான் போல. சரி போட்டோம், அவன் எப்படி சாவறான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம சாவலான்னு பார்க்குறேன். பார்த்தா திடீர்னு ஆட்டோவை நிறுத்திட்டாரு. ஆட்டோ நின்று போச்சு, என் காரை நின்று போச்சு. இனிமேல் பட்டு நான் ஜம்ப் பண்ணோம்னா 1.5 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் அடிச்சு திரும்பி வந்து ஜம்ப் பண்ணோம். ஐயா என்ன அந்த ஆட்டோத்தை இப்படி பண்ணிட்டார் பார்த்தா அவர் இறங்கி போயிட்டார். சே, என்னடா சாவறது கூட ஒரு இது இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ஆட்டோவை முறைச்சி பார்க்குறேன், எப்போ வருவான்னு தெரியலேன்னு. அப்போல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் ஒரு வாசகம், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பானியா 3:15 ஒரு வார்த்தை அதில் எழுதியிருக்குங்க. அப்போ அந்த நேரத்தில் தேவன் என்னோடு பேசுகிறான்னு அர்த்தம். எல்லாம் கேட்பாங்க, தேவன் நம்மோடு பேசினாரு, ஆண்டவன் நம்மோடு பேசினாரு, பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிளை தொடங்க, அந்த வசனம் எல்லாமே கடவுள் நம்மளோட பேசுவது தான். நீங்கள் படிக்க படிக்க கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவோட பேசிகிட்டு இருக்கிறான்னு தான் அர்த்தம். வசனத்து மூலம் தான் நீங்கள் என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படியே பார்க்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்டோலாம் நிறைய வாசகம் எழுதுவாங்க. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, இப்படிலாம் எழுதுவானுங்க. ஏன் ஆட்டோவில் பாருங்கள் கர்த்தருடைய வசனம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் அந்த ஆட்டோக்காரர் எங்கேருந்து வந்தார், அவர் இதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ஆட்டோ இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போது அப்படி யோசிக்கிறேன், எதுக்கு இந்த வந்தது நமக்கே அந்த சாகலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் திடீர்னு ஆட்டோக்காரர் வந்தார், ஏன் நிறுத்தினார், ஏன் அந்த வாசகம் வந்தது அப்படின்னு தான் கடவுளை எனக்கு உணர்த்தினார். உனக்கு கார் வந்தது, பங்களா வந்து, வீடு வந்தது, பேரம்பேத்தி எடுத்த, குழந்தைய பார்த்த, எல்லா வசதியும் வந்தால், புகழ் வந்து எல்லாம் வந்துச்சு. எங்கேயாவது நீ கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறியா? ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து எனக்கு பண்ணாரு, ஒரு வார்த்தை யாருக்கிட்ட, ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கியா? நீ யாருக்கிட்டையுமே நீ சொன்னதில்லை. நீ பாட்டுக்கு போகிற ஜாலியாக, எப்பாவது ஒரு தடவை சர்ச்சுக்கு அப்படி கிறிஸ்மஸுக்கு ஸ்டைலாக காரில் போய் இறங்கி அப்படி போயிட்டு வர. கர்த்தரை நீ உண்மையாக தேடலை, கர்த்தருக்கு நீ சாட்சியாக வாழலை, கர்த்தர் தேவனை நீ மகிமைப்படுத்தலை. அதான் உண்மை, அதான் எனக்கு ஃபீல் பண்ணேன். தேவனை நாம் எப்பொழுதுமே மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்துக்கு மகிமைப்படுத்தணும், ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்லணும். ஒரு மேட்ரு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக சொல்லணும். ஏன்னா நம்ம வாழ்கிற இன்னைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்மஸை பார்க்காதுங்க எத்தனையோ பேர் இல்லை. இப்போது இன்றைக்கி நாம் இருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே அப்படி தான். சும்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும், உடம்பு சரியாகி போயிடும். தப்பான மாத்திரை கொடுத்து நான் அலர்ஜி செத்து போடுவான். அப்போ கரெக்டான கடவுள் நம்மளை காப்பாற்றுறாருன்னா ஒரு நிமிஷம் காப்பாற்றுறார், ஒவ்வொரு வினாடியும் நம்மளை காப்பாற்றுறார். அதை நம்ம சாட்சியாக சொல்லிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். சொன்னோமா? சொல்லலை, சொல்லணும். இனிமேல் போட்டு யாரா பக்கத்தில் உள்ள உடம்பு சில போய் ஜெபம் பண்ணணும். முதல்ல போனால் கிண்டல் பண்ணுவாங்க, பரவாயில்ல 2 தடவை ஜெபம் பண்ணுங்க, ஜுரம் சரியாடு. ஏன்னா அந்த வல்லமை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இப்போ ஜெபம் பண்ணுங்க. 3 நாள் அவங்களே கூப்பிடுவாங்க, வாமா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போ, வாயா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கேட்பாங்க. அந்த இது இருக்கணும். அதனால் சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லாமல் வாழவே கூடாது. அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் பட்டு என் வாழ்நாளெல்லாம் ஜீவனுள்ள வசனத்தையும் ஆவியுள்ள வசனத்தையும் உலகமெல்லாம் சாட்சியாக சொல்லி தான் சாக போகிறேன். அப்படி முடிவு பண்ணிட்டேன். அதனால் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது லைஃப்பில். அற்புதமான சாட்சி. நேற்று கூட சின்ன சேலம் போயிட்டு அங்கே 3:45 வந்து காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு நைட் ஒரு சர்ச்சுக்கு, 3 சர்ச்சுக்கு இது வரைக்கும் நேற்று மட்டுமே. ஏன் சொல்கிறேன்னா, சாட்சி சொல்லுங்கள், கடவுளுக்கு சாட்சியாக வாழுங்க, அதான் வாழ்க்கை, வேறு எதுவுமே கிடையாது. சும்மா தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள். ஒன்றும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டுவாங்க, ஆத்மாவை சேகரிங்க.
ஆத்மாவை சேகரிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு ஆளை கூட்டுவாங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 சர்ச் ஆகிடும் இல்லையா? அப்படியே டபுள் ஆகிடும். அது செய்யணும். நம்ம அது செய்யாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இயேசு வருகிறார், இயேசு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அந்த காலத்தில். 4000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாடில், 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதிய ஏற்பாடில் எழுதுன அத்தனை நடந்துட்டு வருது. எருசலேம் மண்மேடாக்கப்படும். மண்மேடாயிடுச்சா? என் ஜனங்கள் சிதறி போவார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பூரா சிதறி போயிட்டாங்களா? அப்புறம் அதிலே சொல்லியிருக்கிறாரு, எருசலேம் மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் வைக்கப்படும். எருசலேம் தலைநகர் ஆயிடுச்சா? என் ஜனங்கள் திரும்பி வருவாங்க, 4 பக்கத்தில் வருவாங்க. வந்துட்டாங்க, இஸ்ரேல் வந்துட்டாங்க. இப்போது அங்கே நடக்கிற இஸ்ரேல் வாரு, அங்கே 3வது கோயில் கட்ட போகிறாங்க. அதற்கான வார் தான் நடந்துட்டுருக்குது. அது சீக்கிரமாக கட்டிடுவாங்க. கட்டினோம்னா இயேசு கிறிஸ்து உடனே வந்துடுவார். அந்த நேரத்தில் நம்மளை கூட்டு போகணும்னா நம்ம ஆத்மா சேகரிப்போடு இருக்கணும். தனியாலாம் போன கூட்டு போக மாட்டார். நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. சுவிசேஷத்தை நீ பண்ணியிருக்கணும், வாழ்க்கையை சாட்சி சொல்லியிருக்கணும், எத்தனை ஆத்மாக்களை சேகரிச்சுன்னு பார்ப்பாரு. அப்போ உன்னை பரலோகத்தில் கூட்டு போவார். அதனால் நாம் சாட்சி சொல்லுவோம், ஆத்துமாக்களை சேகரிப்போம். நாம் எல்லாம் முகமுகமாய் ஐயா ஃபின்னி ஐயா கூட அவர் வீட்டில் எல்லாரோட ஐயாவோட எல்லாரையும் சேர்த்து பரலோகத்தில் ஒருத்தர் தரிசிக்க போகிறோம். அங்கே கருத்தில் வலது வாரத்தில் உட்காரத பார்க்க போகிறோம். அந்த சந்தர்ப்பம் நம்ம கிடைக்கணும்னா நீங்கள் சாட்சியாக வாழுங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் ஒன்றும் காணிக்க முடிஞ்சால் கொடுங்க, கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஆனால் சாட்சியாக மட்டும் வாழுங்க, சாட்சியாக வாழுங்க அப்படி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே அற்புதமான சாட்சி. ஒரு வார்த்தை நம்ம அன்பு சகோதரர் ரமேஷ் கண்ணா அவர்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அப்பா முன்னாடி வந்துட்டு ஒரு வார்த்தை நம்ம சபையாய் சேர்ந்து அவருக்காக நம்ம ஒரு வார்த்தை நம்ம செபிப்போம். கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி தமிழகமும் உலகம் முழுவதும் பயன்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக நிற்கணும். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்வோமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பு சகோதரனுக்கு நீ செய்த அற்புதமான காரியங்களை அவர் சாட்சியாக அறிவித்தாரப்பா. தேவரீர், உம்மை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்மை விட்ட போது பலவிதமான வியாதிகள் பிரச்சனைக்குள்ளாய் கடந்து சொன்னார். ஆனால் உம்மை நம்பின போது, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜெபித்த போது நீர் எல்லாம் அவருக்கு சாதகமாக மாற்றி தந்து இன்னைக்கு தேவ சபையிலே ஷாலோம் பேராலயத்திலே கடந்து வந்து அற்புதமான ஒரு சாட்சி சொல்ல, ஆண்டவரே, மக்களை பலப்படுத்த தைரியப்படுத்த மகனை பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகள் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீர் பாதுகாத்துக் கொள்வீராக. மறுபடியும் நாங்கள் சந்திக்கிற நாள் வரையும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் அடிமைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258.